நான் சொன்னேன் 8 வருஷம் கழிச்சு ஊர் தெருவில் வராப்புல. ஊர் தெருவில் வந்து அங்க வெட்டியா சுத்திட்டு இருக்க பஞ்சாயத்து பசங்க, முனிசிபாலிட்டி பசங்க, கோஆபரேட்டிவ் சொசைட்டி பசங்க 243 பேரை அவங்களுக்கு எப்படி ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை வாங்குறாங்கன்னு சொல்லி கொடுத்தாரு சொன்னாங்க. அதை எப்படி பிடிக்கலாம்னு பாருங்க. 9 பஞ்சாயத்து பசங்க, 9A நான் முன்னாடி சொன்ன மாதிரி அது 9A 9B 2 அடிஷனல் இருக்குது. ஸோ 9B முனிசிபாலிட்டி, அப்புறம் கோஆபரேட்டிவ் சொசைட்டி. இதில் வேலை பார்க்குற 243 பசங்க. இன்னும் 243 அப்படிங்கிறது உங்களுக்கு முன்னாடி புரியுது. ஓகேவா? ஆனால் இந்த நம்பர் தான் ஆச்சுங்க. 8 வருஷம் 243 அப்படிங்கிற நம்பர்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கடைசியா SC/ST ஏரியா உட்கார வச்சு சொன்ன பார்த்தீங்களா? SC/ST ஏரியாவில் உட்கார வச்சு சொல்லி கொடுத்தாப்புல அப்படின்னு சொன்னாங்க. சரி, இப்போ 10 போகும். இந்த முதல் 10க்கு எப்படி ஆர்டிகல்ஸ் ஞாபகம் வச்சுக்கிறது? சில விஷயங்கள்லாம் நம்ம வந்து ஒரு மனப்பாடம் வச்சுக்கலாம். ஏன்னா எல்லாத்தையுமே நம்ம கூட்டு மனப்பாடம் பண்ண முடியாது. ஸோ சிலதை மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும். உங்களுக்கே தெரியும், குரூப் 1 குரூப் 2 இஸ் ஃபுல்லி பேஸ்ட் ஆன் ஃபேக்ட்ஸ். ஃபுல்லி சொல்லாமல் மோஸ்ட்லி பேஸ்ட் ஆன் ஃபேக்ட்ஸ். ஸோ லெட் அஸ் ரிமெம்பர் தீஸ் நம்பர்ஸ். சரி, இப்போ உங்களுக்கு அந்த கதை புரிஞ்சிருக்கும். எந்த பாட்டுக்கு என்ன அர்த்தம்னு புரியும். இப்போ யூனியன் அண்ட் டெரிட்டரிஸ். என்ன சார் யூனியன் அண்ட் டெரிட்டரிஸ் சொல்றீங்க, கீழே ஒரு யூனியன் டெரிட்டரிஸ் சொல்றீங்கன்னு பார்க்குறீங்களா? இந்த யூனியன் அண்ட் டெரிட்டரிஸ் என்னன்னா ஆர்டிகல் 1 to 4. அதாவது ஏன் இந்தியன் யூனியன் அப்படின்னு சொல்லாம யூனியன் அண்ட் டெரிட்டரிஸ் அப்படின்னு சொல்றாங்கன்னா, இந்தியன் யூனியன்னா அரசியலமைப்பு விதிப்படி இப்போ இருக்கிற 29 ஸ்டேட்ஸ், அதாவது தெலுங்கானாவோட சேர்த்து 29 ஸ்டேட்ஸை மட்டும் இல்லாம அடுத்து இந்தியா எந்த ஒரு ஸ்டேட் ஆக்குபை பண்ணாலும் அது டெரிட்டரி கீழே வரும். அது 29 ஸ்டேட் 7 யூனியன் டெரிட்டரி. அது பத்தாம வருங்காலத்தில் இந்தியா எந்த ஒரு நாட்டை பிடிச்சாலும் அதுவும் அதோட டெரிட்டரி தான் அப்படின்னு சொல்றதுனால யூனியன் அண்ட் டெரிட்டரிஸ். இதை நாட்டுகள் வரும்னா 1 to 4. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா குடிகாரன். நம்ம குடிகாரன் வந்து சிட்டிசன்ஷிப். அதாவது எப்படின்னா அரசியல் ஒரு பிரஜை இந்திய பிரஜை ஆக முடியும், ஒரு மனிதன் இந்திய பிரஜை ஆக முடியுங்கிறதுக்கு சில ரூல்ஸ் இருக்கு. அது மாதிரி எப்படி அவனோட சிட்டிசன்ஷிப் பறிக்கப்படுங்கிறதுக்கும் இது இருக்கு. இது எந்தெந்த விதிக்குள்ள நடுவில் வரும்னா 5 to 11. இதை பற்றி விரிவானதை நம்ம பின்வரும் வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஸோ ஞாபகம் வச்சுங்க, 1 to 4 யூனியன் அண்ட் டெரிட்டரிஸ், 5 to 11 சிட்டிசன்ஷிப். அடுத்த ரைட் நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் 12 to 35. நம்பர் 12 to 35 ஆர்டிகல்ஸ். இது முதல்ல படிக்கும்போது கஷ்டமா இருக்கும். அப்படியே ரிப்பீட்டட் ஓவர்லைனிங் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும். நம்ம வீடியோஸ் 2 மணி நேரம் பாருங்களேன், உங்களுக்கு ஈஸியாக தெரியும். அடுத்து DPSP டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடு வந்து என்னன்னா 36 to 51. சரி, இப்போ கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். 51 எத்தனை நம்பர் இருக்குங்க? 51 போட முடியாது. ஸோ இங்கே எப்படி 4A இந்த மாதிரி 51A. இதுதான் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், இந்திரா காந்தி பீரியட்ல சேர்க்கப்பட்டது. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா யூனியன் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் பார்த்தீங்களா? இந்த யூனியன் கவர்மெண்ட் கீழே தான் யாரெல்லாம் வருவா? பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், அட்டார்னி ஜெனரல். அட்டார்னி ஜெனரல் யாரு? தலைமை வழக்கறிஞர், இந்திய தலைமை வழக்கறிஞர். அதுக்கப்புறம் நம்ம பிஎம் வந்து தனியாக சொல்ல மாட்டாங்க, கேபினெட் மினிஸ்டர்ஸும் சேர்த்து அவருக்கு ஒரு முதன்மையான ஆள் தான். இந்திய அரசியல் அமைப்புப்படி பிரசிடென்ட் தான் பெரிய ஆள். பட் இப்போ அவரை வந்து ஒரு டம்மி பவர் தான் வச்சிருக்காங்க. ஏன்னா டெமோக்ரஸி இங்கே சஸ்டெயின் ஆகும்னு சொல்லுது. ஸோ அவரோட நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டிகல்ஸ்லாம் கவர் ஆகிற நம்பர் 52 to 153. இன்னும் முக்கியமாக தெரிஞ்சுக்கிறோம், கடைசியாக கவர் ஆகிற 10 இது வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு வரும். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு, சுப்ரீம் இம்பீச்மெண்ட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா எல்லாமே இந்த யூனியன் கவர்மெண்ட்டுக்கு தான் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட். இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்ல அதோட கண்டெம்பரரி. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி பிரசிடென்டோ இங்கே கவர்னர், எப்படி அங்கே பிஎம்ஓ இங்கே சிஎம். ஸோ அதுக்குள்ள என்ன நம்பரில் வரும்னு பார்த்தீங்கன்னா அது மாதிரி எப்படி அங்கே அட்டார்னி ஜெனரலோ இங்கே அட்வொகேட் ஜெனரல். ஃபைன், அங்கே சுப்ரீம் கோர்ட்னா இங்கே ஹைகோர்ட். ஸோ அந்த நம்பரும் 152 237. இதுதான் ஆர்டிகல் நம்பர். ஓகே, 237. அடுத்து பார்த்தீங்கன்னா பசுநலி. பசுநலி ஃபீல் பண்ணிட்டாங்க, தூக்கிட்டாங்க சொல்லுது 238. இப்போ அந்த ஆர்டிகல் கிடையாது. ஓகே, அதாவது ஸ்டேட்ஸை பார்ட் பி ஸ்டேட்ஸ், பார்ட் ஏ ஸ்டேட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அந்த பார்ட் பி ஸ்டேட்ஸ் எப்போ ஸ்டேட்ஸ் பிரிக்க ஆரம்பிச்சாங்களோ அப்போ மேலே நீக்கிட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஊர் தெரு
அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா? யூ-னா யூனியன் டெரிட்டரிஸ். இந்த யூனியன் டெரிட்டரிஸ்க்கு என்னன்னா 239 இருந்து 242 அங்கெல்லாம் நமக்கு செக் பாயிண்ட் வேணும். அதனால தான் 241 நம்பர் ஞாபகம் வச்சிருந்தோம். பஞ்சாயத்து, முனிசிபாலிட்டி, கோஆபரேட்டிவ் சொசைட்டியில் வேலை பார்க்குற 243 பேர் சொன்னோம் பார்த்தீங்களா? அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பஞ்சாயத்து 243. நான் என்ன சொன்னேன், இந்த 3க்கும் பொதுவாக 243 சொன்னேன். ஏன்னா இதெல்லாம் பிக்ஸ் இருக்கு. அப்போ நான் சேர்க்கப்பட்டது 22, 23, 24 சேர்க்கப்பட்டது. இதை எப்படி சேர்த்தாங்கன்னா 243 அதாவது பஞ்சாயத்து 243 இருந்து 243 ஓ. ஓகே, ஐ கெட்டிங் த பாயிண்ட். 243 ஏ, எம், பி, சி அப்படின்னு வச்சு ஒவ்வொரு. அடுத்து முனிசிபாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 243 பி இருந்து 243 செட் ஜி, செட் ஜி. ஓகே, இப்போ பாருங்க பிக்கு அப்புறம் செட் செட் பில இருந்து செட் வரைக்கும், செட்ல இருந்து செட் ஏ, செட் பி, செட் டி, அது வந்து செட் ஜி வரைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா கோஆபரேட்டிவ் சொசைட்டி 243 செட் ஹச்ல இருந்து 243 செட் டி, செட் பி அது வரைக்கும் வைக்கணும். ஃபைன், இது உங்களுக்கு புரிஞ்சுதான். அடுத்து எஸ்சி எஸ்டி ஏரியா அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா? ஸோ உங்களுக்கே தெரியும், ஈஸியாக கணிச்சிடலாம். ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் ஃபார் எஸ்சி எஸ்டி. ஸோ எஸ்சி எஸ்டி ஏரியாஸ் இது என்ன ஆர்டிகல் வச்சோம்னா 244 அண்ட் 244 ஏ, 244 அண்ட் 244 ஏ. ஃபைன், இந்த பத்த மாதிரியே அடுத்து 10 பார்த்தோம்னா ஈஸியாக புரியும். வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கும்.